ஹாய் நண்பா நண்பீஸ், பேங்க் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா? இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 5000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் கேட்டிங்கன்னா, ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு சேலரி 24,000 64,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/4/2025 தேதியின்படி 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். மாற்றுத்திறனாளி பிரிவினர்களுக்கு தலா 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் 2 நாள் தான் இருக்குது. 26க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் போல் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது. முதல்நிலை எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவ பிரிவினருக்கு கட்டணம் செலுத்துறதுல விலை கொடுத்துருக்காங்க. எந்த அமௌண்ட்டை பே பண்ண வேணாம். இதர அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் 750 ருபீஸ் பே பண்ணி ஆகணும். ஆன்லைனில் பே பண்ணி ஆகணும். sbi.co.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் தான் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் ஆகிய நகரங்கள் மட்டும்தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த லாங்குவேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 30, 35, 35 100 மார்க் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். ஜென்ரல் அண்ட் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்கு. ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு, ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். பேங்க் ஜாப்பில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கௌரவமான ஒரு ஜாப் அது. இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.